வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இந்த வீடியோ தான் நீங்கள் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸும் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே போட போகிற வீடியோஸும் நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த விளாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து 45 நிமிஷம் தான் இருக்குது ஒகேனக்கல். ஆனால் நம்ம அங்கே போனதே கிடையாது, சின்ன வயசில் போனது தான். ரொம்ப நாள் கழித்து பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக வந்து சும்மா வந்திருக்கிறோம். இத்தனை நாள் நம்ம வெளியிலலாம் சுற்றி அலுப்பாக இருந்திருக்கோம். உடம்பெல்லாம் கட்டாயமாக எல்லாருக்குமே இந்த பேக் பெயின், இந்த உடம்பு பெயின்லாம் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் மசாஜ் பண்ணாலும் ஒகேனக்கல்லில் பண்ணுற மாதிரி மசாஜ் எல்லாம் வந்து அங்கேயுமே பண்ண மாட்டாங்க. வலிச்சாலும் அதுதான் உண்மை, இதுதான் மசாஜ் அப்படின்றதெல்லாம் ஒகேனக்கல் தான் காட்ட போகிறாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் குளிக்க போகிறோம், படகு சவாரிகள்லாம் செய்ய போகிறோம். நான் வேறு ஓப்பனாக சொல்கிறேன், அங்கே போய் காசு இல்லைன்னா இந்த விளாகில் வந்து போட முடியாமல் போச்சுன்னா கோச்சுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து அங்கே பரிசலில் போக போகிறோம், நம்ம மீன் சாப்பிட போகிறோம், அப்புறம் மசாஜ் முக்கியமாக பண்ணியே ஆகிறோம். நம்ம மைக்கில் வந்து எல்லாத்தையுமே பேச முடியுமா என்னன்றதெல்லாம் தெரியல. ஓவராலாக மாண்டேஜாக ஒகேனக்கலை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ இந்த விளாகில் காட்டுறேன், போய் பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஒகேனக்கல் வந்தாச்சு. நம்ம வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து நம்ம வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளுக்கு மசாஜில் வந்து யார் நம்மளோட மசாஜ் பார்ட்னர்னா, ஆனால் இங்கே வேணாம் மொத்தம் எத்தனை பேர் நான் லைசன்ஸோடு இருக்கிறீங்க மசாஜுக்கு? 402 பேர் மசாஜ் பண்ணுறதுக்கு லைசன்ஸோடு இருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரூவலால். லேடிஸ் வந்து 75 பேர் இருக்கிறாங்க, 350 பேர் ஜென்ஸ் இருக்கிறாங்களா. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பார்ட்னர் எப்படி கிடைச்சிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்பாட், ப்ரைவேட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கான மசாஜை வந்து நம்ம ஒரு நல்ல லொக்கேஷனில் வச்சு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு அங்கேயே வந்து குளியல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது, போட்டிங் சாப்பிட்டு எல்லாமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு மசாஜை வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம போய் அங்கே மசாஜ் பண்ணுற லொக்கேஷனு எப்படியெல்லாம் மசாஜ் பண்ணுறோன்றதை வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் பண்ணுவோம். அனைத்து சகல வசதிகளையுமே வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவார். நம்மளுக்கான ஸ்பாட்டு, நம்மளுக்கான ஃபுட்டு, ரூம்ஸு, கெஸ்ட் ஹவுஸு, ரூம்ஸு, மினி கைடு மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம ஓகேவா, ஃபயர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்குது. நைட்ல ஃபயர் கேம்ப் பண்ணி நல்ல நைட் ஃபயர் கேம்ப் வேற இதுல சரக்கு போட்டு ஜாலியா என்ஜாய் பண்றவங்க இருக்காங்க இல்லையா. ஆமா, அந்த மாதிரி ஆளுங்கலாம் இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்க போற மாதிரி கூட்டி போவோம். சூப்பர். அதாங்க மினி கைடுங்க. நம்ம ஆளு மினி கைடு எல்லாம் இல்ல, ஓவரால் ஒகேனக்கலே நம்ம ஆள் தான் இருக்குது. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அமுதம் இதை வந்து ஹோட்டல், தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ஹோட்டல் நம்ம தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு கேட்பாரு. நம்ம இப்போ பண்ண போகிற இடம் இந்த பக்கம் தான், இப்படி தான் போவோம். அங்கே பாருங்க லொக்கேஷனு. இங்கேயும் வந்து நம்மளுக்கு தனியான ஸ்பாட்டு தான். இந்த இடத்துல யாருமே கிடையாது, சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு தலை கூட கிடையாது. நம்ம மட்டும்தான் இங்கே வந்து பண்ணுறோம். அதுவும் இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் டீப்பாக இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே சாமான். ட்ரெக்கிங் ரகு, ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். ஒகேனக்கல் கூப்பிட்டு வர சொன்னா ட்ரெக்கிங் கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க ப்ரோ. ரொம்ப தனியா மட்டும் எனக்கு இப்பதான் பயமாகுது. இன்னும் ப்ரோ இங்க ஸ்பாட்டை பாருங்க ப்ரோ.
அந்த மக்களை இப்ப எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே சொர்க்கமா இருக்குது. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, இந்த வெளியில நீங்க உலகத்துல நீங்க எங்க மசாஜ் போனீங்கனாலுமே சரி, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து மசாஜ்ன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே இடம் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் தான். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தரமான மசாஜ், அந்த மசாஜ் இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஒரு தரமான மசாஜ். அதுவும் யாருமே மசாஜ் பண்றவங்களுக்குலாம் தனியா அதுக்குன்னு செப்பரேட்டா ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் கொஞ்சம் இன்டீரியர்ல இந்த ஊர்லயே இருக்கிறவங்க, அதுவும் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்க கூட்டிட்டு போய் இன்டீரியர் பிரைவேட்டா நமக்குன்னு சொல்லி ஒரு லொகேஷன், இந்த லொகேஷன்ல வந்து அந்த பீஸ்ஃபுல்லா ஒரு மசாஜ் கிடைச்சது வந்து உண்மையாலுமே அவ்வளோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குது நிஜமாலுமே. அப்படியே ஒரு மாதிரி கால் கையெல்லாம் நீட்டி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லா எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மசாஜ். உடம்புல இருக்க எல்லா வலியுமே போயிடுச்சு. ஏன்னா இவன் ஏதோ சித்த மருத்துவத்துல பேசுற மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் யாராச்சும் ரொம்ப இந்த சைடோ இல்ல இந்த சைட்ல இருந்து டிராவல் பண்றவங்களோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காம விசிட் பண்ற ஒரு பிளேஸ். நம்ம பாடியை வந்து நம்ம வந்து எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். இதுக்கு எல்லாமே கொடுக்கறதே இந்த உடம்பு தான். இதுக்கான ஒரு டைம் சின்ன ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கணுன்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த சைடு யாராச்சும் போற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த இடத்துல டிராவல் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் போய் ஃபால்ஸ்ல குடிச்சிட்டு சாப்பிட்டு போட்டிங் அந்த மைண்ட் இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்பயே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு போக போறேன்னே தெரியல. வீட்டுக்கு போவேன்னா என்னன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு தூக்கம் வருது. ஸோ நம்ம வந்து போய் ஃபால்ஸ்ல குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்ட பின்னாடி நம்ம உணவு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வீட்டுக்கு போகலாமா இல்ல இங்கே ஒரு 2-3 நாள் ஸ்டே போடலாமான்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. பார்ப்போம் வாங்க பார்த்து. இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டாக தனியாக ஒரு போட்டிங் போக போகிறோம். இதுவும் கவர்மெண்ட்டு பேஸ்டு தான். ஆனால் டிரைவர்ஸ் எல்லாமே போட்டோட கேப்டன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இது கேப்டன் சொல்ல முடியாது, பரிசல் ஓட்டுறாங்கல்ல, அதனால் அவங்க வந்து அதெல்லாம் வந்து நம்மளே செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து பரிசலுக்காக போயிட்டுருக்குறோம். ஸோ போட்டிங் போய் காட்டுறேன். நம்ம கேப்டன் வந்துட்டாரு. ஸோ லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம எனக்கு வேறு கலர் வேணும்யா, இதுதான் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது குடியா குடியா. வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் ஃபோட்டோ கிட்ட எடுக்கணும்னா நமக்கு ஒரு 500 வரும். நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீ பைசெல்லாம் கேட்காது அப்படின்னா வேறு பிளெயினாக போயிட்டு பிளெயினாக வரும். இதுலேயும் 2 பிளேஸ் இருக்குது, பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க, கையில் காசே இல்லாமல் தானே இதுக்கு வந்தோம். நான் மென்ஷன் பண்ணுறேன் நம்மளுக்கு, உனக்கு விருப்புக்கு என்ன விருப்பம். நாங்கள் எடுக்கல, சும்மா நான் வீடியோ எடுத்துக்கலாம்ல சும்மா. நீ அது எடுத்துக்கானே வாட்டர் ஃபால்ஸ் பக்கமா போய் ரவுண்டுக்கு நான் பண்ற மாதிரி இருந்தா நினையெல்லாம் வேணாம், நிலையாது. ரவுண்டுக்கு பண்ற மாதிரி நமக்கு 500 வருது. இல்ல வேண்டாம்னா நார்மலா போயிட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு வரும். நீ அப்படியே கீழே போ, பரிசில் எடுத்து நினைக்கிறேன். ப்ரோ நேவி ஃபோர்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் பிளாக் கலர்ல போட்டுட்டு பயங்கரமா ரெடி ஆகும். நம்ம போயிட்டு கேப்டன் தான் பேசணும். நம்ம கேப்டன் எங்க? நம்ம கேப்டன் போட் எடுத்து போயிறாரு. போட் வரல பைரட்ஸ் போலாமா? யார் என்ன போட்டு என்ன எடுத்துக்கலாமாண்ணா? உங்க போட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க தான் சாட்சி வச்சுட்டு போனீங்களா?
எப்படி இதை அங்கே கொண்டு போவீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறான். நிறுத்தின அவனை. ஏய் நானு ஏன்டா எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிற? நான் தான் இந்த போட்டோட கேப்டன். இப்போ அப்ப நான் வரல. சத்தம் எப்படி கட்டிக்குன்னு பாத்தியா? சத்தமே கேட்கல. நம்ம போட் லேண்டிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தடுத்தாங்களே? ரொம்ப நடாம இருக்கு. வா ஏட்டா நான் எங்க நீ நிக்க விட்ட? வாங்க ப்ரோ. அவர்தான் போட்டோகிராஃபர். அவர் எல்லாமே வாங்க ப்ரோ. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நாம வந்துட்டோம் ப்ரோ. ஆனா சொன்னது அர்த்தம் ஆயிடுச்சா? யாரு இதுல ஓனர்? 8 நானே எதுக்கு ப்ரோ தேவையில்லாத பண்ணாதீங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ காசு ஏதாச்சும் கேட்டா மட்டும் என்னை கோத்து விட்டுறீங்க? யூ எனக்கு எங்க வீட்டுல ஒரு டைம் நான் இந்த மாதிரி வந்துருக்கிறப்ப சொன்னாங்க, பரிசுல கூட்டு போக சொன்னேன், கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க. ஏன் கூட்டு போக மாட்டீங்க, ஏன் கூட்டு போக மாட்டேன்னு கேட்டதுக்கு கை இது மாதிரி ஒரு ஃபேமிலி போனாங்களாம். கை இந்த மாதிரி உள்ளார விட்டு இப்படி ஆட்டிட்டே போனாங்களாம்மா. ஆமா அது முதல்ல இருந்துச்சா அப்ப இங்க? அப்ப எங்க வீட்டுல உண்மைதான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு 26. அப்ப மட்டும் நான் போறதுன்னு வச்சுக்கோவேன். அந்த மாதிரி லைட் வந்து லெஃப்ட் எடுத்து நேருக்கு ஏதாவது பண்ணிருப்பேன். இது அப்ப ஆப்போசிட்ல கரெக்டா பண்ணும். ஆனா இது எப்படின்னா ஓ நான் சுத்துறேன்னு நினைக்கிறேன். நான் கழிக்கின்ற மாதிரி கிழிக்கிற ரொம்ப நேரமா திரும்ப மேலே எப்படி நான் ஓட்டுறேன் ப்ரோ. இவர் பாவம் ப்ரோ. ப்ரோ மூச்சு ஸ்டாமினாவே இல்லை ப்ரோ எனக்குலாம். ஆமா ப்ரோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவங்க கிட்ட கொடுங்க, அப்பதானே ஒவ்வொருத்தருக்கும் அதோட வழி தெரியும். வாங்கி பண்ணுங்க. அது எப்படி உனக்கு வலி வந்தா அப்படி எனக்கு வருதுன்னு நான் சொல்றேன். ஒரு நண்பன் என்னதே பண்ணனும், உனக்கு வலிச்சா எனக்கு வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையாலுமே டபுள் எனக்கு கொடுக்க நினைக்க கூடாது ப்ரோ. உங்களுக்கு உண்மையாலுமே ஸ்டாமினா எவ்வளவு இருக்குது, ஹாஸ்பிடல் கூட்டு போனோமா அதுக்காக தான் டெஸ்ட்டுக்கு ஆச்சுனா நான் நீ கூட்டு போக மாட்டேன், நீங்க தான் கூட்டு போங்க. என்ன பண்ணுச்சு? வண்டிக்கெல்லாம் 8 போடுறாங்க, காருக்கெல்லாம் S போடுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு குலத்தொழிலா இருக்கணும், இந்த ஊருக்காரா இருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பர்சனல் எக்ஸாம் எல்லாம் வைக்க மாட்டாங்களா? என்ட்ரன்ஸ் பர்சனல் ஓட்ட சொல்லுவாங்க. ஓட்ட சொல்லி பார்க்குவாங்க. எப்போ வேணா போகலாமா இல்லை அதுக்குன்னு தனியாக டைம் இருக்குதா? அதெல்லாம் இப்போ வந்து 10 வருஷமா இப்போ நாங்கள் வாங்கினதுலேருந்து போராடுறாங்க. இன்னும் ஒருத்தர் கூட லைசன்ஸ் வாங்கல. 7 வருஷமா. ஓ இதுக்கும் போட்டியெல்லாம் வருது? இதுக்கு 100-150 பேர் பார்த்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஓஹோ கொடுக்கல. எதுலேயுமே கவர்மெண்ட்டுக்கு வேகன்சி கிடைக்கும் பாவம்.
ம்